இன் அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நுஸல்லி அலா ரசூலிஹில் கரீம் அம்மா பஅத். கண்ணியம் நிறைந்த அல்லாஹுவின் நல்லடியார்களே, தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் ராமநாதபுரம் தெற்கு மாவட்டம் கீழக்கரை தெற்கு கிளையின் மஸ்ஜிதுர் ரஹ்மான் மற்றும் அத்தஸ்னீம் மக்தப் மத்ரஸாவினுடைய 3ஆம் ஆண்டு நிறைவு விழா மற்றும் பரிசளிப்பு நிகழ்ச்சி இப்பொழுது ஆரம்பமாகிறது. நிகழ்ச்சியினுடைய ஆரம்பமாக துவக்க உரை ஆலிம் இத்ரீஸ் அவர்கள் நமக்கு மத்தியிலே கல்வியின் அவசியம் குறித்து பேசுவார்கள். அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கணியத்திற்கும் பெரு மதிப்பிற்கும் உரிய அல்லாஹு சுப்ஹானஹு தஆலாவின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் அன்பும் அருளும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவருடைய தோழர்கள் தோழியர்கள் இன்னும் அனைத்து இறை நம்பிக்கையாளர்கள் மீதும் உண்டாகட்டுமாக. அன்பிற்குரியவர்களே, இந்த நேரத்தில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிற தலைப்பு மார்க்க கல்வியின் அவசியம் என்கின்ற தலைப்பு இந்த நேரத்தில் எனக்கு வழங்கப்பட்டிருக்கிறது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய காலகட்டத்தில் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா நம்மில் பலரை முஸ்லிம்களாக, அதிலும் குறிப்பாக ஏகத்துவவாதிகளாக நம்மில் பலரை அல்லாஹ் ஆக்கி அருள் புரிந்திருக்கிறான். இந்த ஏகத்துவம் என்பது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நமக்கு வழங்கியிருக்கிற மிகப்பெரிய ஒரு அருட்கொடையாகும். இன்றைக்கு பல நபர்கள் பெயரளவில் இன்றைக்கு முஸ்லீமாக இன்றைக்கு நடமாடி கொண்டிருப்பதை நாம் பார்க்கலாம். பெயரளவில் தான் அவங்க என்ன செய்வாங்க, முஹம்மது என்றும் பெயரளவில் இருப்பாங்க, இஸ்மாயில் என்றும் பெயரளவில் இருப்பாங்க, இஸ்ஹாக் என்றும் பெயரளவில் தான் அவர்களுடைய பெயர் இருக்குமே தவிர முஸ்லீமாக இருப்பார்களே தவிர உண்மையிலேயே இன்றைக்கு அல்லாஹ்விற்கு கட்டுப்பட்டு உண்மையான வழியில் இன்றைக்கு பயணிக்கிறார்களா என்று பார்த்தால் அப்படி கிடையாது. ஆனால் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா அவைகளெல்லாம் விட்டு ஒதுக்கி நம்மை இன்றைக்கு தௌஹீதை பின்பற்றக்கூடிய, மார்க்கத்தை சரியான முறையில் அறிந்து அதை செயல்படுத்த வேண்டும் என்கின்ற ஒரு உயரிய இடத்தில் அல்லாஹ் நம்மை வைத்திருக்கிறான். இது மிகப்பெரிய அளவில் நாம் இதற்கு நாம் என்ன செய்யணும், அல்லாஹ்விற்கு நாம் நன்றி செலுத்தணும். ஆனால் இன்றைக்கு நம்மிடத்திலும் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னவென்று சொன்னால், இன்றைக்கு ஏகத்துவத்தை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம், அல்லாஹ் வழங்கியிருக்கிற இந்த தூய்மையான மார்க்கத்தில் பயணிக்கக்கூடிய நாம், இன்றைக்கு சரியான முறையில் அவனுடைய கல்வியை, அல்லாஹ் போதிக்கின்ற இறை கல்வியை, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டித்தந்த இந்த மார்க்க கல்வியை இன்றைக்கு சரியாக படிக்கக்கூடியவர்களாக இருக்கிறோமா என்று பார்த்தால் நம்மில் பெரும்பாலான நபர்கள் இதில் பின்தங்கி இருப்பதை நாம் பார்க்க முடிகின்றது. உலக கல்வி என்று சொன்னால் அதற்கு கொடுக்கக்கூடிய முக்கியத்துவங்கள் பல மடங்கு நம்ம கொடுக்குறோம், பல மடங்கு பல முறையில் என்ன செய்கிறோம், தங்களுடைய முயற்சிகளை நாம் மேற்கொள்கின்றோம். ஆனால் மார்க்க கல்வி என்கின்ற போது அல்லாஹும் ரசூலும் காட்டித்தந்த இந்த கல்வியை படிப்பதற்கு, இதை படித்து செயல்முறைப்படுத்துவதற்கு இன்றைக்கு நம்மிடத்தில் மிகப்பெரிய தயக்கமும் இருக்கின்றது. அதனை அடுத்து ஆர்வமற்றவர்களாக இன்றைக்கு நாம் இருப்பதை பார்க்க முடிகின்றது. அந்த நிலையை விட்டு நாம் ஒதுங்க வேண்டும். அல்லாஹ் கொடுத்திருக்கிற இந்த ஏகத்துவத்தை நாம் அலங்கரிக்க வேண்டும் என்று சொன்னால், அல்லாஹ் காட்டியிருக்கிற இந்த வழிமுறையில் உறுதியாக பயணிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்மிடத்தில் உறுதியான கல்வி என்பது இருக்க வேண்டும். அல்லாஹ் சொல்கின்ற கல்வியும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தருகின்ற அந்த போதனையும் தங்களுடைய வாழ்க்கையில் என்றைக்கும் மிளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். அந்த கல்விதான் நம்ம என்ன செய்யும், சொர்க்கத்தில் கொண்டுட்டு போய் சேர்க்கும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் சொலக்க தொரீக்கன் யத்லுபு பிஹி இல்மா, மன் சொலக்க தொரீக்கன், யார் ஒருவர்
கல்வியை தேடி பாதையில் பயணிக்கின்றாரோ, யத்லுபு பிஹி இல்மா, அவர் கல்வியை தேடியவராக பயணிக்கக்கூடியவராக இருந்தால், சஹலல்லாஹு லஹு தொரிக்கன் இலல் ஜன்னா, அல்லாஹு ரப்புல் ஆலமீன் அப்படி கல்வியை தேடி பயணிக்கக்கூடிய, மார்க்க கல்வியை தேடி ஆவலோடு பயணிக்கக்கூடிய அந்த அடியானுக்கு அல்லாஹ் வழங்கி இருக்கிற விஷயம் என்னவென்று சொன்னால், சஹலல்லாஹு லஹு தொரிக்கன் இலல் ஜன்னா, அல்லாஹ் என்ன செய்கின்றான், அவருக்கு சொர்க்கம் செல்வதற்கான பாதை லேசாக அமைகிறது. அல்லாஹ் எப்படி சொல்கிறான்னு பாருங்க. இப்போ சொர்க்கம் என்பது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சொர்க்கம் என்பது சிரமங்களால் சூழப்பட்டிருக்குது. சொர்க்கம் என்பது நம்ம லேசாக போக முடியாது. அம் ஹசிபத்தும் அன் ததுகுலுல் ஜன்னா, நீங்கள் சொர்க்கத்திற்குள் இலகுவாக நீங்கள் நுழைந்து விடலாம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறீர்களா? கிடையாது. இலகுவாக சொர்க்கத்திற்குள் நம்ம போக இயலாது. அல்லாஹுவின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இலகுவாக சொர்க்கம் செல்ல வேண்டும் என்று சொன்னால், இலகுவாக சுவன பூஞ்சோலையை அடைய வேண்டும் என்று சொன்னால், அதற்கு கல்வியை தேடி அவர்கள் பயணிக்க வேண்டும். கல்வியை தேடி என்ன செய்யணும்? ஒரு இறை நம்பிக்கையாளர் பயணிக்கிறார் என்று சொன்னால் அவங்களுக்கு சொர்க்கத்தினுடைய பாதை லேசாக இருக்கிறது. எவ்வளவு பெரிய ஒரு அல்லாஹ் ஒரு சிறந்த ஒரு பேர் அருளை இந்த கல்வியை பயிலக்கூடிய விஷயத்தில் வைத்திருக்கிறான். ஆனால் இன்றைக்கு நம்முடைய அவல நிலையை இன்றைக்கு பார்க்க முடிகின்றது. இன்றைக்கு பாருங்க, இஸ்லாமிய ஆண்களை எடுத்துக்கிறீங்க, இஸ்லாமிய பெண்களை எடுத்துக்கொள்ளுங்கள். இன்றைக்கு அவருடைய நிலை என்ன? ஏகத்துவத்தில் இருந்தாலும், தௌஹீதை பின்பற்றுகிறோம் என்று சொன்னாலும், இன்றைக்கு பாதை மாறக்கூடிய பல நபர்களை பார்க்க முடிகின்றது. தவறான வழிமுறையின் பக்கம் செல்லக்கூடியவர்களை பார்க்க முடிகின்றது, பார்க்கிறோம். இவைகளுக்கு அடிப்படை காரணம் என்ன? இவைகளுக்கெல்லாம் அடிப்படை காரணம் என்னவென்று சொன்னால், சரியான கல்வியை நாம் சுமக்கவில்லை. சரியாக மார்க்க கல்வியை நாம் பயில்வதில் ஆர்வம் காட்டவில்லை. மார்க்க கல்வியை பயின்று அதன்படி செயல்முறைப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்யலை? ஆசைப்படவில்லை, முயற்சிக்கவில்லை. அதனுடைய விளைவுதான் இன்றைக்கு பாதை மாறி வழி தவறி இன்றைக்கு நம்முடைய சமூகம் சென்று கொண்டிருப்பதை பார்க்க முடியும். இது என்ன செய்யணும்? நம்ம உடைக்கணும். இந்த வழிமுறைகளை நாம் உடைத்து எரிய வேண்டும் என்று சொன்னால், இதற்கு அடிப்படை ஆயுதம் என்னன்னு சொன்னால் கல்விதான். நம்ம எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அல்லாஹ்வை பார்க்க, அல்லாஹ் என்ன சொல்லுகிறான் என்பதை பார்க்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன சொல்கிறார்கள் என்பதை பார்க்க வேண்டும். அப்படிப்பட்ட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலகட்டத்தில் வாழ்ந்த நபி தோழனுடைய வாழ்வு இருக்கிறதே, அவருடைய வாழ்வு நமக்கு என்ன பாடத்தை சொல்லுது? சிந்திக்கணுமா இல்லையா? நம்ம யோசிக்கணுமா இல்லையா? நபி தோழர்கள் இருக்கிறார்களே, அவங்க எப்படி நம்மளை போன்றவர்கள் இஸ்லாத்தில் இயற்கையாக ஏற்றுக்கொண்டிருந்தவர்களா? தாய் தந்தை மூலமாக இன்றைக்கு அல்லாஹ் என்ன செஞ்சிருக்கிறான்? இலகுவாக இஸ்லாத்தை கொடுத்திருக்கிறான். அவர்கள் அப்படி என்ன செய்யல? இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது கடும் சிரமங்களால் ஏற்றுக்கொண்டார்கள். அப்படி சிரமப்பட்டவுடைய வாழ்க்கையினுடைய முன் வாழ்வு எப்படி இருந்தது? பலவிதமான தவறுகளில் இருந்தார்கள், பலவிதமான குழப்பத்தில் இருந்தார்கள், பலவிதமான வழிகேடான சிந்தனைகளில் இருந்தார்கள், தவறான பாதையிலே அவருடைய அங்கம் இருந்தது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அனுப்பி தூதுத்துவத்தை, தூது செய்தியை எடுத்துரைக்க சொன்னான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இறை செய்தியை, இந்த மார்க்க கல்வியை அவர்கள் பயின்றார்கள். எப்படியான அந்தஸ்து அல்லாஹ் கொடுத்திருக்கிறான், எப்படியான சிறப்பை அல்லாஹ் அவர்களுக்கு வைத்திருக்கிறான். ரலியல்லாஹு அன்ஹும், அல்லாஹ் அவர்களை பொருந்தி கொண்டான். வரது அன்ஹு, அவர்களும் அல்லாஹுவை பொருந்தி கொண்டார்கள். இந்த பொருத்தம் ஏன் ஏற்பட்டுச்சு? கண்மூடித்தனமாக அவர்கள் அல்லாஹுவை பொருந்திக்கிட்டாங்களா? அல்லது மேம்போக்காக? இல்லை, அல்லாஹு சொல்வதை படித்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதை சிந்தித்தார்கள். எங்களுடைய உயிரை போனாலும் சரி, இந்த மார்க்க கல்வியை நாங்கள் என்ன செய்வோம்? ஒருபோதும் விட மாட்டோம் என்று சொல்லி என்ன செஞ்சாங்க? இஸ்லாமிய கல்வியில் மிக வலுவான முறையில் அவர் என்ன செஞ்சாங்க? கல்வியை கற்றார்கள் என்பதை நாம் பார்க்க முடியும். இன்றைக்கு நம்ம வேறுபாட்டை விளங்கிடலாம்.
அவங்க ஏன் நேர்வழியின் பக்கம் வந்தாங்க, நாம் ஏன் வழி தவறி போகிறோம் என்கின்ற வேறுபாடு எதில் நமக்கு விளக்கம் அளிக்கப்படுகிறது சொன்னால், அவர்கள் கல்வியை தேடி தேடி சென்றார்கள், கல்வியை தேடி தேடி படித்தார்கள். ஆனால் அவர்களை நாம் பார்க்க வேண்டிய நாம், அவர்களை முன்மாதிரியாக எடுக்க வேண்டிய நாம், கல்வியை விட்டு இன்னைக்கு நம்ம வெகு தூரத்தில் ஒதுங்கி இருப்பதை பார்க்குறோம். இந்த நிலை என்ன செய்யக்கூடாது, நம்மிடத்தில் ஒருபோதும் இருந்து விடக்கூடாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனிலே துஆவை கற்றுத் தருகின்றான். ரப்பி ஜித்னி இல்மா, என்னுடைய ரப்பே ஜித்னி, எனக்கு அதிகப்படுத்து, இல்மா, கல்வி அறிவை எனக்கு அதிகப்படுத்து. ஏன் அல்லாஹ் சொல்கின்றான், அதிகமாக கல்வியை தேடுங்க, அதிகமாக கல்வியை படியுங்கள் அது என்கின்ற பிரார்த்தனை இது. அப்படியான சிறப்பிற்குரிய பிரார்த்தனைகள்லாம் கற்றிருந்திருக்கிறான். அதே போன்று பல்வேறு விஷயங்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கை வழிமுறையில் பார்த்தோம்னு சொன்னால், இஸ்லாமிய ஆண்கள் எடுத்துக்கிட்டாலும் சரி, நபி தோழர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, நபி தோழியர்கள் எடுத்துக்கொண்டாலும் சரி, கல்வியை தேடி தேடி கற்பதில் தான் அவர்கள் ஆர்வம் கொண்டிருந்தார்கள். இன்றைக்கு முற்றிலுமாக நம்முடைய வழிமுறை கல்வியை விட்டு விலகிய நிலையில் இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. இதை உடைத்தெறிய வேண்டும். கல்வி பலமாக சுமந்தமுனைங்க. ஒரு தாய் பலமாக கல்வியை சுமந்தாங்கன்னு சொன்னால், அந்த தாய் தன்னோடு அந்த கல்வியை நிறுத்தி கொள்ள மாட்டாள், என்னுடைய பிள்ளையை அந்த கல்வி மூலமாக வென்றெடுப்பாங்க. ஒரு பிள்ளை கல்வியிலே பலம் வாய்ந்தவர்களாக வந்துட்டாங்கன்னு சொன்னால், இன்னைக்கு எங்கே வேண்டுமானாலும் பிள்ளை அனுப்பலாம். ஐரோப்பிய நாட்டுக்கு கூட அனுப்பலாம், அமெரிக்காவுக்கு அனுப்பலாம், எந்த நாட்டிற்கு வேண்டுமானாலும் உங்களுடைய பிள்ளைகளுக்கு இஸ்லாமிய கல்வியை போதித்து இறையச்சத்தை போதித்து அனுப்பலாம். இப்படியான பாதுகாப்பு அல்லாஹ் என்ன செய்வான், கல்வியிலே கொடுப்பான். அவர்கள் வழி தவற மாட்டார்கள். ஆனால் இன்றைக்கு நிலைமை என்ன, நம்முடைய இஸ்லாமிய இளைஞர்கள், பெண்கள் சினிமா கூத்தாடிகளுக்கு பின்னால் செல்லக்கூடிய நிலையை பார்க்கிறோம். காரணம் என்ன, கல்வியினுடைய பலவீனம். இந்த நிலையை நம்ம ஏற்படுத்தி விடக்கூடாது என்பதை நாம் ஆள் மனதில் உள்ள பதிய வைத்து கொள்ள வேண்டும். கல்வியை நாம் என்ன செய்யணும், கற்றுக்கொண்டே இருக்க வேண்டும், படித்து கொண்டே இருக்க வேண்டும். இல்லை என்று சொன்னால் நம்முடைய ஈமான் பலம் இழந்துவிடும். ஈமானை பலப்படுத்துவதற்குத்தான் அல்லாஹ் கல்வியை கொடுத்திருக்கிறான். மார்க்க கல்வியை, குர்ஆனை அதிகமாக படிக்க வேண்டும், விளக்கங்களை படிக்க வேண்டும், ஹதீஸுகளை படிக்க வேண்டும், அதனோடு தொடர்பு வைக்கக்கூடிய நபர்களாக நாம் இருக்க வேண்டும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அப்படியான நல்வாய்ப்பை நம் அனைவர்களுக்கும் தந்தருள்வானாக. வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.